ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு குக்கர் ப்ரைஸ் வாங்க போய் சிட்டியையே தன் குரலால் கட்டி போட முடியும்னா அது விஜயால் மட்டும்தான் முடியும். விஜயலட்சுமி ஃப்ரம் காற்றின் மொழி. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? விஜய் கிட்டே இருக்கிற அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட இல்லை. ஒரு குக்கர் ப்ரைஸை கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றினது அந்த சாமர்த்தியம் தான். இன்னும் விஷயம்னு ஏளனமாக நினைக்காம அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண கண்டெஸ்ட் தான் அவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ எந்த ஒரு வாய்ப்பையுமே மிஸ் பண்ணாமல் விஜய் மாதிரி இருக்க கற்றுக்கணும். நீங்களும் மஜ்ஜி ஆகலாம்னு போட்டுருந்துச்சு. எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரியல் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், ஆனா என்னால முடியும். நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறப்போ பயம் வரும். அப்போ விஜய் மாதிரி ஐ கேன் டூ இட்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இறங்கணும். அதே சமயம் நாம் வளர்கிறப்போ சுற்றி இருக்கிறவங்க மேலே காட்டுற அந்த கைண்ட்னஸும் எம்பத்தியும் தான் நம்மளை ஒரு நல்ல லீடராக மாற்றும். விஜயோட வேலை அவங்க குடும்பத்துக்கு பிடிக்காம அவங்கள அதை விட சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் விஜய் அவங்க ஜாப்காக மட்டும் நிற்காம அவங்க ஐடென்டிட்டியை காப்பாற்றிக்க நிற்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், எனக்கு வேலையும் முக்கியம், என் பிள்ளையும் முக்கியம். அது ரெண்டையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசியாக அவங்க வேலையை விடணும்னு முடிவு பண்ணது கூட அவங்களுடைய ஓன் டெசிஷனாக தான் இருக்கும். யார் சொல்லியுமே பண்ண மாட்டாங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ் இன் மேக்கிங் டெசிஷன். இது நம்மக்கிட்ட இருக்கான்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. வேலையை விட்ட அப்புறம் கூட அங்கே இருக்கிற கேட்டரிங் கான்ட்ராக்டை எடுத்துக்கிற சாமர்த்தியம் தான் கிராபிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு பிடிச்ச சீன்னா அது இந்த கிளைமேக்ஸ் சீன் தான். கேட்டரிங் கான்ட்ராக்ட் எனக்கு தருவீங்க மேடம்? என்னால் முடியும் மேடம். இந்த சொசைட்டி நமக்கு எப்பயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம். நீ இவ்வளோ தான் பேசணும், நீ இப்படி தான் பேசணும் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி நம்ம ஆசை இருந்ததுன்னா நாம் அதுக்காக உழைச்சா பின்னாடி அதே சொசைட்டி நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணும். மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும் ஆறுதல் வார்த்தை சொல்கிறதும் எல்லாருக்கும் வராது. அது உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அது இப்படி சமைக்கல இருந்து வீணாகக்கூடாது. இந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு முதல்ல நாம நமக்காக நிற்கணும். இதுதான் விஜய் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க, நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு இப்போ மேரேஜ் ஆன உடனே என்னால் முடியாதுன்னு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீயும் ஒரு விஜயா மாறு, உன்னால் முடியும்னு சொல்லுங்கள்.